மக்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் பெரிய கோர்ட் நினச்சிங்கிறாங்க. அதை பற்றி இல்லையா, எத்தனை தப்பு பண்ணுறானே. சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறான், ஒருத்தவன் மனைவி இன்னொருத்தன்ட்ட போகலாம், அவன் மனைவி இன்னொருத்தன்ட்ட போகலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிறானே. என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரத்தை வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஏன்னா இவன் அவன் அது பண்ணுறானே, பண்றத வந்து அதனால பண்றான்னு அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடா தெரியல. இவ்வளவு காட்டமா பேசுற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆனா இப்ப கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணானா எப்படி பண்ண முடியும்? இஷ்யூ பண்ணாங்கன்னா அவங்களும் குற்றவாளி ஆகிறாங்கல்ல. எக்ஸ்ட்ரீமா பேசுறேன் நான். அது அஃபென்ஸ் லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்க, ஆக்ரோஷமாவும் பேசுறீங்க, அழுத்தமாவும் பேசுறீங்க. அதே காதல் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறேன் நான். ஜீர்ணிக்க முடியாத வார்த்தைகள், எழுதி வடிவம் பெறாத வார்த்தைகள்லாம் பேசுறேன். அதனால என்ன படிக்க ஜனங்க பைத்தியம் வளருதுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லா நிலையில வந்து கூப்பிடுறேன் நான் சண்டை வாங்க 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 ப்ரூவ் பண்ணுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி திருப்பி லீகல் பைத்தியம், நீ இந்த தவற செய்யலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணு, இந்த தவற செய்யலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணு. www பாரு. ஆமா இவன் திட்டுவாரு, அப்புறம் அவன் திட்டுவான். ஆமா 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 ஆமா. அதுக்காக நான் வந்து போட்டு கேட்கிறேன். அப்ப கூட எனக்கு சமம் கொடுங்க. சோ எனக்கு தெரியாது சைக்காலஜில படிச்சுவாங்க. ஆமா. அதனால வந்து அந்த ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன், லுனாட்டிக் ஆக்ட் என்ன சொல்லுது டாக்டர்னா, இல்ல ஐயா இது மாதிரி வந்துக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் டிக்டேட் பண்ணேன். அப்புறம் சொன்னேன், எல்லா 7 நீதிபதிகளும் போய் இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல் போய் போடியா, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா அவங்களும் செக் பண்ண ஃபர்ஸ்ட் அடங்குனாங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ்காரனுக்கு மெண்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சைக்காட்ரி இருந்தான். நான் கொடுத்தோடனே எழுது கிளாஸ் மிஸ் வந்துச்சு. 2 நிறுத்திட்டான், 2 நிறுத்திட்டான். அது மாதிரி அவங்க அடிச்சாங்க. இப்போ பைத்தியம்னா அவங்க எந்தெந்த வகையில வந்து அவங்கள பைத்தியம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும்? பைத்தியம் அந்த லுனாட்டிக் ஆக்ட்ல அந்த மெண்டல் டிசார்டர் பல விதமானது. அந்த டிசீஸ் ஒருத்தர் பைத்தியம்னாக்க பல விதமா இருக்கும். ஆமாங்க. இப்போ கூட ரோட்ல ஒரு கெஞ்சி போன சட்டை, அழுக்கு துணியோட என்ன ட்ரெஸ் பண்றோம், என்ன சாப்பிடுறோம், அவங்க என்ன செய்யறனே தெரியாத நிலையில இருக்கிறாங்க. அதுதான் இவங்க வந்து எனக்கு பைத்தியம் சொன்னாதான் இது வந்து எஸ்கேப் ஆக முடியும்ட்டு அந்த ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஒரு கேஸை முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட அழுத்தம் ஏன் கொண்டு வரல? இவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த ஸ்டாண்ட் எடுத்தாதான் அந்த இந்த ஸ்டாண்டை வந்து ஒமிட் பண்ண நான் சட்டத்துல இருந்து இல்ல அவங்க வந்து தப்பான ஜட்மெண்ட் கொடுத்தானுங்க. அது கண்டெம்ப்டுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. இவங்க 7 ஜட்ஜஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜர் பெஞ்சை கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. எடுத்தோடனே ஒர்க்கர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, கோர்ட் வந்து நில்லுங்கிறது, நாங்க சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் விட்டு போக கூடாதுங்கிறது. அன்னையே சொல்றேன், நான் அன்னைக்கு வரமாட்டேன் கோர்ட்டுன்னு வந்துட்டேன். அப்ப அவங்க பெரிய விஷயம் தானே. கண்டிப்பா அங்கேயே நான் இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லணும். எனக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சண்டை.